வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் ஹனிமூன் போகலான்னு சொன்ன நிலா இப்போ வேண்டான்னு சொல்ல குழம்பி மண்டையை பிச்சுக்கிற சோழன் அவங்க டென்ஷனில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஓகே நீ இந்த வேலையெல்லாம் கூட நிதானமாக முடிச்சுட்டு கூட நாம் போய்க்கலான்னு அவர் ஹனிமூன் பாயிண்ட்லேயே நிற்கிறாரு. என்ன சோழன்னு நிலா கேட்க ஹனிமூன் தான்னு தயங்கிக்கிட்டே சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம் சோழன், ஏகப்பட்ட வேலை இருக்கு, இதில் ஹனிமூனுக்கெல்லாம் டைமே இல்லை, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிலா கேட்க அதிர்ச்சி ஆகுற சோழன், என்ன பண்ண போறோமா, நீ தானே கேட்டேங்கிறாரு அவரு. நான் கேட்டா போகணுமா, இப்ப அதே நான் தான் வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, நிலா நீ என் மேல எதுவும் கோவமா இருக்கியா அப்படின்னு சோழன் கேட்க ஐயோன்னு பாக்குறாங்க நிலா. இல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லு, சாரி அப்படிங்கிறாரு சோழன். அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நிலா சொல்ல, ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லு, மாத்திக்கிறேன், அதுக்காக ஹனிமூன்ல வேணான்னு சொல்லாத நிலா அப்படின்னு அவரு பரிதாபமா கேட்க, ஷோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சோழன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கவான்னு கேட்குறாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் சோழனால? தூங்குன தலையாட்டி வைக்க இல்ல ஷாலை கழட்டி தலைமாட்டில் வச்சுட்டு கட்டிலில் நீட்டி படுத்துடுறாங்க. அவங்க தூங்க ஆரம்பிச்சுட்டு இவருக்கு தான் தூக்கமே தொலைஞ்சு போயிடுது. அப்படியே யோசனையா ரெண்டுட்டு நடக்க சோழன்னு கூப்பிடுறாங்க. அவரு ரொம்ப ஆர்வமா திரும்ப அந்த லைட்டை ஆஃப் பண்ணிருங்களேன்றாங்க நிலா. இதுக்கு தான் கூப்பிட்டாலாக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நொடிச்சுக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் கட்டிலேயே உட்கார்றாரு. அவரு உட்கார்ந்துருக்கத பாக்குற நிலா, நீங்க படுக்கலன்னு கேக்குறாங்க. படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நொந்து வெந்து போய் டென்ஷனோட உட்கார்ந்துருக்க நிலா நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கு மனசே ஆகல. நிலா நான் சொல்றத கொஞ்சம்னு கூப்பிட சோழன் தூக்கமா வருது சோழன், அப்புறமா பேசலாமேன்னு ரொம்பவே டயர்டா சொல்றாங்க. சரி நீ தூங்கு அப்படிங்கிற சோழன் எதுவுமே செய்ய முடியாம தூங்குற நிலாவை திரும்பி திரும்பி பாக்குறாரு. இவ தான் ஹனிமூன் வேணும்னு கேட்டா, இப்ப ஏன் இப்படி பேசுறா, ஒருவேளை இவ கேட்ட மாதிரி நான் தான் கற்பனை பண்ணினேனோ அப்படின்னு யோசிக்கிறவரு. அவ தான் கேட்டா, அவளே கேட்டுட்டு இப்ப அவளே வேணான்னு சொல்றா, திருப்பி கேட்டுடலாமா, எழுப்புனா திட்டுவாளோ அப்படின்னு இன்னைக்கு விட்டா இனிமே நிலா கிட்ட பேசவே முடியாது, இனியோட உலகமே அழிஞ்சு போயிரும்ன்ற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. அவர் திரும்பி நிலாவை பார்க்க அவங்க நல்லா தூங்கிட்டா அப்படிங்கிறவரு கூப்பிடலாமான்னு ட்ரை பண்றாரு. வேண்டாம், திட்டுவா, நாம போவோம் அப்படின்னு எழுந்து வெளியே வந்து ஹாலில் உட்காந்துக்கிறாரு. அப்போதான் பாண்டி வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. ஒரு பாட்டுக்கு அசால்ட்டா உள்ளர வர்றாரு. எல்லாரும் தூங்கியிருப்பாங்கன்னு நினைச்சு வர சாவியை மாட்டலான்னு அவர் அந்த ஸ்டாண்டு கிட்ட போக சோழன் உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு அச்சோன்னு திடுக்கிட்டு பயந்து போயிடுறாரு. ஏய் பயந்துட்டேன்டான்னு சொல்ல சோழன் எழுந்து நிக்கிறாரு. எதுக்குடா இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்துருக்கன்னு அவர் கேட்க, இல்லடா நீ வந்தா கதவை அடைச்சிட்டு படுக்கணும்ல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சோழன் சொல்ல, யாரு நீ, முன்னாடியாவது பரவாயில்ல, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, நீயா யாருக்காகவாவது வெயிட் பண்ண போற அப்படின்னு பாண்டி கேட்க, அதை விடுடா, மெடிக்கல் ஷாப் வேலை டெக்கரேஷன் வேலை எல்லாம் முடிஞ்சுதான்னு சோழன் கேட்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறாரு அவரு. என்னடா மெடிக்கல் ஷாப்ல ஒரே ரொமான்ஸான்னு கேட்குறாரு சோழன். ஆமா ரொமான்ஸ் பண்றாங்க. ஏய் போடா நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து நகர அப்படியே தடுத்து நிறுத்திடுறாரு பாண்டின்னு. உனக்கு இப்ப ஏதாவது வேலை இருக்கான்னு சோழன் கேட்க, ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு தூங்க வேண்டியதாங்கிறாரு அவரு. கொஞ்சம் என் கூட வெளியே வாயேன், ரொம்ப குழப்பத்துல இருக்கேன்டா, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல பாண்டிக்கு சின்னதா ஒரு பயம் வருது. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, வாடா சொல்றேன்னு உள்ளர வந்த பாண்டிய கைப்பிடிய பிடிச்சி கூட்டிட்டு போறாரு சோழன். நல்ல வேலை வண்டி எடு, எங்கேயாவது வெளியே போலான்னு சொல்லாம வெளியே வந்து கட்ட சேவத்துக்கிட்ட உட்காருன்னு சொல்ல, என்னடா சொல்ல போறேன்னு கேட்குறாரு பாண்டி. அதுவா அப்படின்னு பக்கத்துல உட்கார்றவரு, இன்னைக்கு பகல் டைம்ல நான் வீட்டுக்கு வந்தேன்டா, அப்ப பல்லவனும் நிலாவும் வீட்டுல இருந்தாங்க. பல்லவன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கடைக்கு போனா, அப்போ நிலா கூட சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த, ஓ அவ தான் என்கிட்ட கேட்டான்னு சோழன் சொல்ல, என்ன கேட்டாங்க அப்படிங்கிறாரு பாண்டி. இந்த மாதிரி ஹனிமூன் போலாமான்னு கேட்டா அப்படின்னு சோழன் சொல்ல, சூப்பர்டா போக வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் ரொம்ப ஆர்வமா சொல்ல, டே இருடா இரு அப்படின்னு சொல்லுன்னு அவர் கேட்குறாரு. உன்ன மாதிரி தான் நானும் முதல்ல சந்தோஷப்பட்டேன். ஆக்சுவலி நானே அவகிட்ட ஹனிமூனை பத்தி பேசலான்னு தான் இருந்தேன். எங்க கேட்டா என்ன திட்டிடுவாளோன்னு ஒரே பயம், அதனால நான் அவகிட்ட கேட்கல. அதையும் அவகிட்ட சொன்னேன்டா,
அதையும் அவ சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டுக்கிட்டா அப்படின்னு சோழன் சொல்ல, என்னதான்டா உன் பிரச்சனைங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பா பாக்குறாரு பாண்டி. சரி, அதுதான் பொண்டாட்டிய ஹனிமூனுக்கு ஓகே சொல்லிட்டாலே, எங்க போலாம் என்ன பண்ணலான்னு மண்டைய போட்டு கசக்கி புழிஞ்சு யோசிச்சு 2-3 ஆப்ஷன்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு அவர் சொல்ல, சரி அப்படிங்கிறாரு பாண்டி. இன்னும் போக்குவரத்துக்கு பணம்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன்டா. இதெல்லாம் பண்ணிட்டு அவகிட்ட போய் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன், எதுக்குன்னு கேக்குறாடா அப்படின்னு சோழன் சொல்ல, பாண்டி பொசுக்குன்னு பாக்குறாரு. ஹனிமூன்லாம் வேணான்னு சொல்றா அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன் வேண்டாமான்னு பாண்டி கேக்குறாரு. தெரியலடான்னு அதே குழப்பத்தோட சோழன் கைய விரிக்கிறாரு. மதியம் அவதான் ஹனிமூன் டாபிக்கே எடுத்தா. இப்ப ராத்திரி வந்து கேட்கும் போது வேண்டான்னு சொல்றா. அதுக்குள்ள என்னடா நடந்திருக்கும் அப்படின்னு சோழன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க. சரிடா, எதுக்கும் காலையில ஒரு தடவை கேட்டு பாருங்கிறாரு பாண்டி. டேய், அவ வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டாடா அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ போச்சா அப்படிங்கிறாரு பாண்டி. காலையில என்கிட்ட ஹனிமூனை பத்தி பேசின நிலா மாதிரியே இப்ப அவ என்கிட்ட பேசல, வேற மாதிரி பேசுறாடா. ஹனிமூன் போய் என்ன பண்ண போறோன்னு அசால்ட்டா கேக்குறாடா. என்ன பார்த்தா அவளுக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. டேய், பொண்ணுங்க அப்படிதான்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன அப்படிதான் இல்ல கேக்குறேன், என்ன அப்படிதான் இதே மாதிரி நாம சுத்த விட்டா சும்மா இருப்பாங்களா? நீ என்ன மாத்தி மாத்தி பேசுறன்னு பாயிண்டா கேட்டு மடக்குவாங்கல்ல, அவங்க மட்டும் மாத்தி மாத்தி பேசலாமான்னு சோழன் கேக்குறாரு. ஏய், அவங்க அப்படிதான்டா அப்படிங்கிறாரு பாண்டி. பாவம், பாண்டி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் இதுல. என்ன அப்படிதான் இல்ல, எனக்கு புரியல. பொண்ணுங்களுக்கு மட்டும் என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு, நமக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கோவப்படுறாரு சோழன். டேய், அவங்க எப்ப மூட் ஸ்விங் ஆகுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுடா அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன மூட் ஸ்விங்கா அப்படின்னா அப்படிங்கிறாரு சோழன். நீ சொல்றது தான்டா, திடீர்னு ஓகே சொல்லுவாங்க, மறுபடியும் போய் அந்த விஷயத்தை கேட்டா நோ சொல்லுவாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னடா இதெல்லாங்கிற மாதிரி சோழன் பாக்குறாரு. அப்புறம் மூட் சரியானதும் மறுபடியும் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, ரொம்பவே பிச்சுக்காத குறையா பாக்குற சோழன், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. பானதியும் இப்படி பண்ணி பண்ணி பழகி போச்சுடா அப்படின்னு பாண்டி சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாரு சோழன். அவ காலையில மத்தியானம் ராத்திரின்னு 3 வேளையும் 3 மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாடா. இந்த பக்கம் போனாலும் கேட்ட போடுவா. அவளா வந்து ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லுவா, நாமளும் எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம், திரும்ப அவளே வந்து என்ன சொல்லுவா தெரியுமா அப்படின்னு பாண்டி கேட்க, என்ன சொல்லுவான்னு கேட்குறாரு சோழன். நானா கேட்டாதான் கூட்டிட்டு போவியா, நீயா கூட்டிட்டு போக மாட்டியா, நான் வரலன்னு சொல்லிடுவா அப்படின்னு பாண்டி சொல்ல, அச்சோச்சோ இப்படிலாம் கூடவான்னு அப்படியே பார்க்குறாரு சோழன். அடுத்த நாள் அவளே வந்து, ஏதோ ஒரு கடுப்புல அப்படி சொல்லிட்டேன், விட்டுருவியா நீ, கூட்டு போயிருக்கணும்ல நீ அப்படின்னு அதுக்கும் ஒரு சண்டை போடுவா அப்படின்னு பாண்டி சொல்ல, இப்ப பயங்கரமா மண்டையை பிச்சுக்கிறாரு சோழன். ஏண்டா, அப்ப நிலாவும் வேற ஒரு தாட்ல தான் அப்படி சொல்றாளோ அப்படின்னு சோழன் கேட்க, இருக்கலாம்டா, வேற காரணமா கூட இருக்கலாங்கிறாரு பாண்டி. இன்னைக்கு வேணான்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாரு சோழன். ஒருவேளை நீ அவங்க வேணான்னு சொன்னதுக்கு ஓகே சொல்லி அதை அப்படியே விட்டுட்டேன்னா அதுக்கும் கூட ஒரு சண்டை போட்டாலும் போடுவாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, பயந்து போற சோழன், ஏய் அவதான்டா வேணான்னு சொன்னா, அவ எப்படிடா எங்கூட சண்டை போடுவான்னு கேக்குறாரு. வேண்டான்னு சொன்னா விட்டுடுவியா, என்னை வெளியே கூட்டிட்டு போறதுல உனக்கு விருப்பமே இல்லையான்னு கேட்டு அங்க ஒரு லாக்க போடுவாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, ஐயோ அப்படின்னு அரலூஸ் ஆயிட்டு இருக்காரு சோழன். இந்த மாதிரி நிறைய இருக்குடான்னு அவர் சொல்ல, ஐயோ இப்பவே கண்ணை கட்டுது, இதுக்கு மேலையா அப்படின்னு பாக்குறாரு சோழன். நீ என்ன பண்ற, ரொம்ப போட்டு யோசிச்சு யோசிச்சு மண்டையை உடைச்சிக்காம நாளைக்கு காலையில ஒரு வாட்டி கேட்டு பாரு, அவங்க ஓகே சொல்லுவாங்கன்றாரு பாண்டி. அப்படிங்கிற அப்படின்னு தலையை லைட்டா ஆட்டிக்கிட்டு இருக்க. இப்ப வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக கூட இல்ல அப்செட் ஆகி கூட வேணான்னு சொல்லியிருக்கலாம்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமாடா ஏதோ ப்ராஜெக்ட் ஃபைல் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சோழன் சொல்ல, அதுதான் விஷயம், அதுல மூட் ஸ்விங் ஆகி தான் அப்படி பேசி இருப்பாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, ஓஹோ அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கும்னு யோசிக்கிறாரு சோழன். நீ நாளைக்கு காலையில கேளு, அவங்க ஓகே சொல்லுவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு பாண்டி. ஏண்டா இப்படி இருந்தா எப்படிடா சமாளிச்சு வாழறது அப்படின்னு சோழன் கேட்க, முறையெல்லாம் அப்படிதான்டா இருக்குங்கிறாரு பாண்டி. அப்புறம் அப்படின்னு அவர் ரொம்ப ஆர்வமா கேட்க, பழகிடும் அப்படின்னு பாண்டி சொல்ல, படக்குன்னு சோழன் பின்னாடி போயிடுறாரு. டேய், பொண்ணுங்க விஷயத்துல நான் தான் கிங்குன்னு நினைச்சேன்டா, இன்னைக்கு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குற மாதிரி ஆகி போயிடுச்சு பாத்தியா, எல்லாம் என் நேரண்டாங்கிறாரு சோழன். ஏண்டா
நேரம் கேட்ட நேரத்தில் வீட்டுக்கு வந்தவனை தூங்க விடாமல் பிடிச்சி வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. இப்போ ஏதோ நானா வாலண்டியராக வந்து அட்வைஸ் கொடுத்த மாதிரி சலிச்சுக்கிறேன்னு பாண்டி முறைச்சிட்டு இருக்க. ஏண்டா அதை விடு, இந்த மூட் ஸ்விங் எல்லாம் அடிக்கடி வருமானு கேட்குறாரு சோழன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிடா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வானதிக்கெல்லாம் தினமும் மூட் ஸ்விங் ஆகும் அப்படின்னு பாண்டி சொல்ல, அதிர்ச்சியோட தினமா எப்படிடா தாங்குற அப்படின்னு சோழன் கேட்க, அதான் சொன்னேனே பழகிடும் அப்படின்னு பாண்டி கூலா சொல்றாரு. பழகிடுமா அப்படின்னு சோழன் திகிலோட கேட்க, பயப்படாத, நீயும் பழகிடுவ, இப்ப போய் தூங்கு, காலையில எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பாண்டி ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. ஆனா உங்ககிட்ட எல்லாம் போய் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் வந்து தூங்குடா வாடா அப்படின்னு பாண்டி எழுந்து உள்ளர போறாரு. இவ்வளவு நேரம் அட்வைஸ் கேட்டுட்டு கடைசியில நம்மளையே வாடுறான் அப்படின்னு அவரு தூக்கம் லேட் ஆகுதுன்ற கடுப்புல அப்படியே உள்ளர போயிட்டு இருக்காரு. சோழன் வயிற்று வலியில உட்கார்ந்து இருக்க மாதிரி அந்த திட்டுல உட்கார்ந்து நெளிஞ்சிட்டு இருக்காரு. என்ன மூட் ஸ்விங்கு அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டே. அடுத்த நாள் பொழுது விடியுது. நிலா குளிச்சுட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் காய போடுறாங்க. எந்த வேலை வெட்டியும் உருப்படியா பார்க்கறதே இல்லாத மாதிரி தான் இருக்காரு சோழன். இவங்க துணியை காய போட வெளியே வந்து நின்று நிலாவை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவன் மூட் ஸ்விங்கில் இருக்காளா இல்லை நார்மலாக இருக்காளான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறவர் சட்டையை சரி பண்ணிக்கிட்டு நிலா கிட்ட வர்றாரு. டைரக்டர் சார் ப்ளீஸ் எங்களுக்கும் சோழன் மாதிரி ஒரு வேலை பார்த்து கொடுங்களேன். எப்போ என்ன தேவைன்னாலும் பணம் வந்துடுது, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஜாலியாக பொழுது போகுது, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நிலா துணியை காய போட்டுட்டு இருக்க. பக்கத்தில் வந்து நிலான்னு கூப்பிட அப்படின்னு திரும்புறாங்க. துணி காய போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு அவர் கேட்க, இல்லை இட்லி சுடுறேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, மூட் ஸ்விங்கே தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அவரு. இல்லை பார்த்தா தெரியல, இது ஒரு கேள்வின்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு அப்படின்னு நிலா சிடுசிடுக்க ஆரம்பிக்க, ஏதாவது ஒன்று வேணும் இல்லம்மா அப்படிங்கிறாரு சோழன். என்ன விஷயமோ அதை சொல்லி ஆரம்பிக்க முடியாதா அப்படின்னு நிலா கேட்க, அப்படி இல்லை, நீ என்ன மூட்ல இருக்கன்னு தெரியல, அதான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஆரம்பிக்கலாமேன்னு அப்படிங்கிறாரு சோழன். ஓகே, இன்னைக்கு அவருக்கு பொழுதுக்கும் ஏழ்றதான்னு நல்லா தெரியுது. இங்க பாருங்க சோழன், காலங்காத்தால கடுப்பு ஏத்தாதீங்க, என்ன விஷயம் அதை சொல்லுங்கன்னு நிலா கேக்குறாங்க. நாம இந்த ஹனிமூன் போறத பத்தி அப்படின்னு சோழன் நிறுத்த, அதுக்கு என்னங்கிறாங்க நிலா. இல்ல நாம ஹனிமூன் போலாம்ல அப்படின்னு அவரு கொஞ்சம் பயந்துகிட்டே கேட்க, ஏன் சோழன் எத்தனை முறை தான் கேட்பீங்க, அதான் நேற்று மத்தியானமே ஓகே சொல்லிட்டேன்ல அப்படின்னு நிலா சொல்ல, இப்போ அவருக்கு நமக்கு தான் பைத்தியம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. ஓ இதுதான் பாண்டி சொன்ன மூட் ஸ்விங்கோ அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு நிற்க, சோழன் முன்னாடி கையாட்டுறாங்க நிலா. ஆன்னு திரும்பி பார்க்குறாரு. ஓ உங்களுக்கு கூட்டிட்டு போக விருப்பம் இல்லையான்னு நிலா கேட்க, ஐயோ நான் எப்படி சொன்னேன், எப்போ சொன்னேன் அப்படின்னு சோழன் பதற. திரும்ப திரும்ப இதே டாப்பிக்கை பேசிக்கிட்டே இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரி தானே இருக்கு அப்படின்னு நிலா முகத்தை திருப்பிக்க, ஐயோ அப்படிலாம் இல்லை நிலா, நான் 100% விருப்பத்தோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்புறம் என்ன ஹனிமூன் போறத பத்தி நான் தானே உங்ககிட்ட வந்து கேட்டேன், நியாயமா நீங்களே கேட்டு இருக்கணும், உங்களுக்கு அது கூட தோணலன்னு நிலா கழுவி ஊத்திட்டு இருக்க. ஐயோ கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரி இருக்கேன்னு பாக்குறாரு சோழன். இல்ல இல்ல தோணாமலாம் இல்ல, கொஞ்சம் பயமா இருந்துச்சு, எங்க நீ வேணான்னு சொல்லிட்டா அதனாலதான் கேட்கல நிலா அப்படின்றாரு சோழன். சரி நீங்க கேட்கல, நான் கேட்டேன், நீங்க போலான்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் அதை பத்தி யோசிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு மறுபடியும் ஹனிமூன் பத்தியே பேச என்ன இருக்கு அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ என்னோட ஹார்ட்டே இன்னும் போயிடும் போல இருக்கு என்ன தடவிக்கிறாரு அவரு. சும்மா இதே டாபிக்கா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற வேலையே இல்லையா உங்களுக்குன்னு நிலா காய்ச்ச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் நிலா ஒரு நிமிஷம் நீ பேசுறது எனக்கு படபடன்னு வருது, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சோழன் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு நிலா, நேத்து ராத்திரி தான் நீ ஹனிமூன்லாம் எதுக்கு வேணான்னு சொன்னேன், அதனாலதான் அப்படி கேட்டேன் அப்படின்னு அடி வாங்காம அடங்க போறது இல்லைன்னு தெரிஞ்சிட்டு இருக்காரு சோழன். நான் வேணான்னு சொன்னேனா அப்படின்னு நிலா கேட்க, ஆமா நிலா நீ அப்படித்தானே சொன்ன அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்க கூட தான் எவ்வளவோ சொல்றீங்க, சொல்றதெல்லாம் செய்யறீங்களா, உங்களுக்கு வேண்டியதை மட்டும்தானே செய்யறீங்க அப்படின்னு நிலா குறுக்குல பாய ஐயோன்னு மண்டையை பிச்சுட்டு நிக்கிறாரு. ஹனிமூனுக்கு நீங்களே பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கணும், ஆனா செய்யல, நானே வாய் விட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, நல்லா மண்டையை ஆட்டிட்டு ராத்திரி வந்து ஹனிமூனுக்கு அங்க போலாமா இங்கே போலாமான்னு எங்கிட்டயே வந்து கேட்குறீங்க, என்ன சோழன் இதெல்லாம் நீங்களே யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க, அவ்வளோதான் சோழனுக்கு மயக்கம் வராத குறையா நிற்கிறாரு. இல்லை அது எப்படி சோழன், போலான்னு ஒரு தடவை, இங்கே போலான்னு ஒரு தடவை, வேணுமான்னு ஒரு தடவை,
இத்தனை தடவை கேட்கும்போதே உங்களுக்கே விருப்பம் இல்லாத மாதிரி தானே தோணுது அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க அவர் ஐயோன்னு பதறி பாக்குறாரு. அவரால் பேசக்கூட முடியல. திடீர்னு நிலா சந்தேகமா அவர் முகத்தை பார்த்துட்டு, உங்களுக்கு முதல்ல இதுல விருப்பம் இருக்கான்னு கேக்குறாங்க. ஏய் நிலா, எனக்கு விருப்பம் இல்லையா? நான் இதை ரொம்ப விரும்புறேன் நிலா, அதுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். நம்ம போலாம் நிலான்னு ஓவர் எக்ஸைட்மெண்டோட சொல்றாரு அவரு. அப்ப போக வேண்டியதானே? திரும்ப திரும்ப போலாமா போலாமா போலாமான்னு கேட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல போலன்னு நினைச்சுக்கிட்டு நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு நிலா சொல்ல, இதுக்கு மேல முடியாதுன்னு நினைக்கிற சோழன், அம்மா தாயே தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வேணாம் நல்லா சொல்லிடாத, நம்ம போறோம் ஓகே, நான் சர்ப்ரைஸா உன்னை கூட்டிக்கிட்டு போறேன் அப்படிங்கிறாரு சோழன். இப்படிதான் சோழன் காலையில கூட சொன்னீங்க, ராத்திரி வந்து எங்க போலான்னு எங்கிட்டயே கேக்குறீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்றீங்க அப்படின்னு அதை ஒரு பாயிண்டா பிடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க நிலா. நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிற சோழன், ஓகே கரெக்ட் தான், எனக்கு புரியுது, அதுக்கு ஏன் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டு ஏன் எங்கிட்டயே கேக்குறேன்னு கேட்டா கூட பரவாயில்ல, ஆனா அதை விட்டுட்டு போக வேணான்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறது அப்படின்னு சோழன் கேட்க, சோழன் அப்படின்னு நிலா மிரட்டலா கூப்பிட, ஐயோ சாமி, நான் உன்னை கடுப்பேத்துறதுக்காக இதை சொல்லல, ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, வழக்கம் போல என் மேல தான் தப்பு, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து இடம் கேட்டேன் பாத்தியா, ஏன் தப்பு தானே நெத்தில அடிச்சுக்கிறாரு. நாம போறோம், எங்க போகலாம், என்ன செய்யலான்னு எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன், நீ பேக் பண்ணி மட்டும் வையே அப்படிங்கிறவரு. வேணாம், அது எதுக்கு நீ பண்ணிக்கிட்டு, அது கூட வேண்டாம், நானே உன் ட்ரெஸ்ஸை சேர்த்து பேக் பண்றேன், ஓகேவா, நாம ஹனிமூன் போறோம், நீயும் ஹனிமூனுக்கு ஓகே சொல்லிட்ட, கரெக்டா அப்படின்னு சோழன் கேட்க, இப்ப என்ன நான் நோ சொல்லணுமா அப்படின்னு நிலா ஆரம்பிக்க, ஐயோ நிலா வேண்டாம், நான் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன், நாம போறோம், இதுல எந்த மாற்றமும் இல்ல, நானே வந்து பேக் பண்றேன், இன்னைக்கு ராத்திரியே நாம இங்க இருந்து கிளம்புறோம் ஓகே அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவை போனா போகுதுன்னு விட்டு கொடுத்து ஒரு முறை முறைச்சிட்டு ஓகேன்னு சொல்றாங்க. இவரில் எகிரி அடிச்சிட்டு இருந்த ஹார்ட்டை அப்படியே தட்டி கொடுத்துக்கிறாரு சோழன். அப்பா சாமி, இனிமே இவ பக்கத்துல கூட நிக்க கூடாது, தப்பிச்சான் பொழைச்சான்னு ஓடிடுறா அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ள ஓட, செம்மையா கடுப்பேத்தி பார்த்துட்டோம்ல அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு பாக்குறாங்க நிலா. உள்ள வந்த சோழன் குரங்கு குட்டி மாதிரி ஒரு சேர்ல தாவி உட்கார்ந்துகிட்டு இப்படி மாத்தி மாத்தி பேசினா நான் என்னதான் செய்யறதுன்னு மலைச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. பாண்டி ஒரு சோஃபால உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க, டேய் பாண்டி என் கூட வாடான்னு கூப்பிடுறாரு. எங்கடா அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் எழுந்திருச்சு வாடா சொல்றேன், வாடா அப்படின்னு கைய பிடிச்சி இழுக்க, விடுறா வரேன்டா சொல்டா அப்படின்னு பாண்டி கேட்க, சொல்றேன் வாடா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு நைட்டு உட்கார்ந்த திட்டுக்கு பக்கத்து திட்டுல கூட்டிட்டு போய் உட்காருன்னு உட்கார வைக்கிறாரு சோழன். டேய் எனக்கு வேலை இருக்குடாங்கிறாரு பாண்டி. உட்காருடான்னு சொல்லிட்டு இவரும் உட்காரு ஷோ அப்படின்னு அழுத்துக்கிட்டு உட்கார்றாரு பாண்டி. டேய் வேலை இருக்குடான்னு பாண்டி சொல்ல, டேய் போன தானே நோண்டிட்டு இருந்த இவ்வளோ நேரம், என்னன்னு சொல்ற, பேசாம உட்காரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சோழன் சொல்ல, சரி என்னன்னு சொல்லுங்கிறாரு பாண்டி. டேய் நீ சொன்ன மூட் ஸ்விங் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியா, அவ்வளவு சீக்கிரம்லாம் அதை புரிஞ்சிக்க முடியாதே, நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டன்னு பாண்டி கேக்குறாரு. சோழன் திருதிருன்னு பார்த்துட்டு இருக்க, முதல்ல என்ன நடந்துச்சு சொல்லுங்கிறாரு பாண்டி. நைட்டு ஹனிமூன்லாம் வேணான்னு சொன்னதா சொன்னேன்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஆமான்னு பாக்குறாரு பாண்டி. சரி ஓகே, விடிஞ்சதும் போய் பேசுன்னு சொன்னியே அப்படின்னு இப்ப போய் கேட்டேன்டா, அப்படியே வேற மாதிரி பேசுறாடா அவ அப்படின்னு சோழன் அதிர்ச்சியோட சொல்ல, பாண்டி பயங்கர கிண்டலா சிரிக்கிறாரு. மனசு விட்டு சிரிச்சிட்டு இருக்க பயங்கர கடுப்போட சோழன், சிரிக்கிற பாத்தியா அப்படின்னு கடுப்பாக, சொல்லுன்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு. வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு போலான்னு சொல்றா, என்னம்மா இப்படி மாத்தி மாத்தி சொல்றியன்னு கேட்டா, இதையே நீ திரும்ப திரும்ப கேக்குற, அப்ப என்னைய கூட்டிட்டு போக உனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நான் எடுத்துக்கணும், மறுபடியும் நீ கேட்டேன்னா நான் நோ சொல்லிடுவேன்னு சொல்றாடா, ஏண்டா இப்படி மாத்தி மாத்தி பேசினா நான் என்னடா பண்றது அப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பிச்சுக்கிட்டு அலைய, டேய் இங்க பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்கிட்ட கேளு, வானதியை டீல் பண்ணி இந்த விஷயத்துல நான் ஒரு எக்ஸ்பர்ட்டே ஆயிட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, எப்படிடா இது வரைக்கும்லாம் இப்படிலாம் இருந்ததே இல்லடா, இப்பதான் இந்த மாதிரி எல்லாம் மாறிட்டா அப்படிங்கிறாரு சோழன். தம்பி முன்னாடி எல்லாம் அவங்க உன்னை வேற மாதிரி பார்த்தாங்க, இப்பதான் உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணி இருக்காங்க, இனிமே தான்ப்பா எல்லாமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் எனக்கெல்லாம் நேரா சொன்னாவே புரியாதுடா, இப்படி சுத்தி வளைச்சு சொன்னா நான் என்னடா பண்றது அப்படின்னு சோழன் பரிதாபமா கேட்க, என்ன ஆட்டம் ஆடி இருப்ப அனுபவி நீங்கிற மாதிரி பாண்டி சந்தோஷமா சிரிக்கிறாரு. இப்ப கூட
பேசுறது நிலாதான்னு என்னால நம்பவே முடியல. எப்பவும் அவ நியாயமா நடந்துக்குவாளேடா, இன்னைக்கு இப்படி அநியாயமா பேசுறா அப்படின்னு அவரு இன்னமும் திகைச்சு போய் சொல்லிட்டு இருக்க. முறை தானே அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும் அப்படிங்கிறாரு பாண்டி. இந்த பழக்கத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு ஆளால கஷ்டத்தை தாங்கவே முடியலையாமா. கடைசியா கையில இருந்ததெல்லாம் பொறுக்கி போட்டு ஒரு ஜாதகக்காரர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்க ஒரு பல்ல கடிச்சுக்கிட்டு 6 மாசம் பொறுத்துக்கோங்க, அப்புறம் சரியாயிடும்னு சொல்ல அவரோட கண்கள்ல ஒரே நம்பிக்கை வெளிச்சம். அப்பாடா, நம்ம கஷ்டமெல்லாம் தீர போயிருதா, இனிமே நமக்கு நல்ல வாழ்க்கையா அப்படின்னு ஆனந்தத்தோட அவரு. அப்படிங்களா, அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்க, அப்புறம் என்ன, அதுவே பழகிடும் அப்படின்னு கூலா சொல்றாரு ஜோசியர். அதே மாதிரிதான் இப்ப பாண்டியன் சொல்றாரு. ஏண்டா, பொண்ணுங்க அடிக்கடி இப்படிதான்டா பேசிட்டு இருப்பாங்க, இப்படிதான் நடக்கும், நாம தான் ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அவங்க நினைக்கிறத நாம சொல்லாமலே கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாரு பாண்டி. இவரும், ஏண்டா சொல்லாததை எப்படிடா நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்க, கண்டுபிடிக்கணும்டா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது, கேட்டா அதுக்கும் திட்டு விழும். உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. ஒரு முறை வானதி கடைக்கு வந்தான்னு சொல்ல, அப்படின்னு கதை கேட்க ரெடி ஆகுறாரு சோழன். அவகிட்ட நல்லா தான் பேச ஆரம்பிச்சேன், ஆனா அவ திடீர்னு சம்பந்தம் இல்லாம எதையோ பேசி திடீர்னு சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ கோவப்படுற அளவுக்கு நான் எதுவும் சொல்லவும் இல்லை அப்படின்னு பாண்டி சொல்ல, நீ ஏன் இப்படி பண்றன்னு கேட்கவே இல்லையாடா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. கேட்டேன்டா அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிறாரு. அதுக்கு அவ சொல்றா, அவ ஃப்ரெண்டு கூட காலையில சண்டை போட்டாலாம், அதனால அவளுக்கு மைண்டு சரியில்லையா, அது தெரியாம நான் அவளை கோவப்படுத்திட்டேனா அப்படின்னு பாண்டி சொல்ல, அச்சோன்னு பெருமூச்சு விடுற சோழன். என்னடா இது, அவ சொல்லாம அது எப்படிடா உனக்கு தெரியும்னு பரிதாபமா கேக்குறாரு. தெரியணும்னு அவ சொல்றாடா, அவ வந்ததும் அவ சோகமா இருக்காளா, ஏதாவது யோசிக்கிறாளா, அப்படியே யோசிச்சாலும் அவ என்ன யோசிக்கிறான்னு அவ இடத்துல இருந்து நாம யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேசணுங்கிறா அப்படின்னு பாண்டி சொல்ல, தலையை உலுக்கிக்கிற சோழன். ஏன், அது அவளே சொல்லிட்டா, பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாரு. அது எப்படி பிரச்சனை இல்லாம போகும், பிரச்சனை இருக்கணுங்க சோழன். ஆஹா, நீ மறுபடியும் டிவோர்ஸ்ல தான் போய் நிக்க போறேன்னு நினைக்கிறேன், ஆளை விடு அப்படின்னு பாண்டி எழுந்திருக்க. டேய் இருடா அப்படின்னு பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாரு சோழன். சரி சொல்லு அப்படின்னு சோழன் கேட்க, முதல்ல இப்படி குறுக்க கேள்வி கேட்கறத நிறுத்து. இப்படி கேள்வி கேட்டா பொண்ணுங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. உங்ககிட்ட பாயிண்ட் இருக்குன்னு அதை எடுத்து வச்சு பேசணும்னு ட்ரை பண்ணேன்னு வையே, அப்புறம் பிரச்சனை தான் பெருசாகும். பேசாம சரண்டர் ஆயிரணும்டா. யோசிச்சு பாரு, அவ ஃப்ரெண்டு கூட அவளுக்கு சண்டை, அவ சோகமா இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும்னு அவ எதிர்பார்த்திருக்கா. அப்படிதாண்டா அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நாம தான் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆனா உண்மையிலேயே பெரிய டாஸ்கா இருக்கேடா அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன பண்றது, சிக்கிட்டோம், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய மனநிலைக்கு வந்திருக்காரு பாண்டி. சரி, இப்ப அவ ஹனிமூனுக்கு ஓகே சொல்லியிருக்கா, ஆனா மறுபடியும் முடியாதுன்னு சொல்லிட மாட்டால அப்படின்னு சோழன் கேட்க, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஆனா போறதுக்குள்ள நிறைய மூட் ஸ்விங் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நீ ஹேண்டில் பண்ண ரெடியா இருந்துக்கோப்பா அப்படின்னு பாண்டி சொல்ல, இல்லடா இது சோழனோட டைம், இன்னைக்கு ராத்திரியே நாங்க கிளம்புறோம்டா, அவளை கார்ல ஏத்திக்கிட்டு தான் நான் இனிமே இதை பத்தியே பேசுவேன், இன்னைக்கு அந்த மூட் ஸ்விங்கா இல்ல சோழனான நான் பாக்குறேன்டா அப்படின்னு சோழன் காலரை தூக்கி விட்டுட்டு போக, பூவர் பாய் மூட் ஸ்விங்கோட பவர் தெரியாம பேசுறான், புரிஞ்சுக்குவான் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற பாண்டி, டேய் சோழன்னு கூப்பிட போனவர் திரும்பி பாக்குறாரு. வானதி கடத்திறப்பு விழா இருக்கு வந்துருன்னு அவர் சொல்ல, சரின்ட்டு உள்ளர போறாரு. நாளைய ப்ரோமோல சோழன் சேரன் கிட்ட வந்து, அண்ணே ஹனிமூன் போறேன்னு சொல்றாரு. நிலாவும் புன்னகை மணி அங்க நின்னுட்டு இருக்க. சேரன் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போக ரெடியான மாதிரி நிக்கிறாரு. அண்ணே கங்க்ராட்ஸ் அப்படின்னு பல்லவனும் வந்து கை கொடுக்கறாரு சோழனுக்கு. தேங்க்ஸ்ராங்கிறவரு நிலா கிட்ட திரும்பி, கார்லயே போயிட்டு கார்லயே திரும்பி வந்துடலாம், நான் ஓனர் கிட்ட கூட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க செம்புல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. நிலா ஒரு தடவை சுத்தி முத்தி பார்த்துட்டு, பேசாம எல்லாருமே போலாமேன்றாங்க. அவ்வளோதான், வாயில இருக்க தண்ணி மூஞ்சி முகம் எல்லாம் தெளிச்சு பொறை ஏறிடுது. பயங்கரமா தடுமாறுறாரு சோழன். ஏய் சோழா அப்படின்னு சேரன் அவர் பக்கத்துல வர, அவர் தலையில மட்டுன்னு தட்டிக்கிறாரு. உடனே பல்லவன் புன்னகை மன்னனா போலான்னுங்கிறாரு. அப்படின்னு நிலா வேகமா தலையாடுறாங்க. அவ்வளோதான், ஆட்டம் க்ளோஸ். ஹனிமூன் ட்ரிப் இல்ல, ஃபேமிலி ட்ரிப் தான் அப்படின்னு அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்துடுறாரு சோழன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.